என்னத்தன்னு சொல்ல, ஒண்ணு இல்லாததுங்களா எதையாவது பண்ணி சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. காலம் அப்படி இருக்கு. அதனால உன் தங்கச்சி கூட இந்த பணத்தை போதும் அத்தை. ஆ? சீதா மேல தேவையில்லாத பழி விழுந்திருக்கு. பணத்தை அவ பேங்க்ல கட்ட போகும்போது யாரும் வழிப்பறி பண்றவங்க வந்து பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க. அதனால அவளை வேலையை விட்டு எடுத்துருவேன்னு வேற சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கேள்வியா இருக்குல்ல? என்னடி என்கிட்ட குரலை வச்சு பேசுற? என்ன திமிரா? ஆமா திமிருதான். நேர்மையா இருக்கிறவங்க திமிரா தான் இருப்பாங்க. இல்லைன்னா உங்க மாதிரி ஆளுங்க கீழே போட்டு வீசுவீங்கல்ல. ஏண்டா பணத்தை கட்ட போயிருக்கா, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? விஜயா, இந்த மாதிரிதான் நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஏழைகள்னா அவங்க திருடங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்க பணத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க. அதான சொல்ல வந்தேன். அதுதானுங்க உண்மை. இன்னும் இவங்க எல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு காரு பங்களா எல்லாம் வாங்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது வழியில சம்பாதிச்சுதான் சேர்ப்பாங்க. காசு திருடுனா வேலையை விட்டு தூக்க தானே செய்வாங்க. வேற என்ன பண்ணுவாங்க இவ பண்ணதுக்கு? இந்த ஏழை அப்பாவின்னு சொல்றவங்க நம்பவே கூடாது, வேலைக்கு சேர்க்கவே கூடாது. என் ஷோரூம்ல கூட தான் அந்த ராஜா ராணியா பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தேன். கடைசியில் அவங்க வேலையை காமிச்சாங்கல்ல. அதே மாதிரி இவரோட தங்கச்சி ஆட்டோக்காரனோட சேர்ந்து ஏன் பணத்தை வச்சிருக்க கூடாது? அந்த மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி திருட்டுத்தனம் எல்லாம் ஏன் தங்கச்சிக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏய் என்னடி வாய் நீளுது? ஏனிடா மனோஜ் என்ன அடுத்தவங்க படத்தை திருடிட்டு வந்தாரு? இவனுக்கு அடுத்தவங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓட தெரியாது. சொந்த வீட்டுல தான் எடுத்துட்டு ஓடுவான். ஏய் இப்ப என்ன இவ தங்கச்சி திருடலைங்கிறத நீ பாத்தியா? அவங்க திருட நீங்க பாத்தீங்களா? திருடுறதெல்லாம் நாலு பேர் பாக்குற மாதிரியா பண்ணுவாங்க? போலீஸ்காரன் பொண்டாட்டி இப்ப திருடியா? அத்தை வேணாம், தேவையில்லாம என் தங்கச்சி பத்தி பேசாதீங்க. ஏய் என்னடி கைய நீட்டி பேசுற? ஆண்டி, நீங்க பேசுறதுக்கு கோவம் வரதானே செய்யும். எனக்கு கூட பிறந்த சிப்ளிங்ஸ் யாரும் இல்ல. ஆனா மீனா சொல்லும் போது எனக்கு சீதாவை நினைக்கும் போது பாவமா இருக்கு. அவ கூட பிறந்த சிஸ்டர் மீனா. நீங்க தப்பா சொன்னா உங்களுக்கு கோவம் வராதா?